இப்ப ஒருத்தர் வந்து ஒரு 10 லட்சம் நண்பருக்காக கடன் கொடுத்திருக்காரு. நண்பர் என்ன பண்றாரு, சரி ஓகே சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு அதை டெபாசிட் பண்ணலாம், அந்த நண்பர் கொடுத்த செக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் டெபாசிட் பண்றாரு. டெபாசிட் பண்ணும்போது தான் அவருக்கு அதிர்ச்சி ஆகுது, அந்த செக்ல வந்து பணம் இல்லை அப்படிங்கிறது. சரி பணம் உள்ள என்ன பண்றதுன்னு அவர் யோசிச்சு ஒரு 4 மாசம் வெயிட் பண்றாரு. பணம் இல்ல கேட்டு பாக்குறாரு, அதெல்லாம் பண்ணிட்டு சரி ஓகே லீகலா நம்ம போலாம் அப்படின்ட்டு ஒரு 4 மாசம் கழிச்சு லீகலுக்கு போறாரு. அப்பதான் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இல்ல இதுக்கான டைம் பீரியடா நீங்க தாண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த செக்கோட அந்த பவுன்ஸ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த டேட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு கோர்ட்டே சொல்லுது. 10 லட்சமும் போச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அந்த இது. சோ இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 10 லட்சம் போச்சா அப்படின்னா, சரி போச்சா போகலையா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணிடலாம். சார் பொதுவா வந்து செக் பவுன்ஸ் கேஸ் அப்படின்னா என்ன சார்? செக் பவுன்ஸ்னா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, சும்மாவே அது வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் அப்படின்னு பண்ணிடலாம் அப்படின்னு. அதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. செக் வந்து எதனால பவுன்ஸ் ஆகுதுன்னு முதல்ல பார்க்கணும். செக் பணம் இல்லாம வருதா, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு. ஒரு சிலது அக்கௌண்ட் க்ளோஸ்ன்னு வரும், ஒரு சிலது சிக்னேச்சர் மிஸ்மேட்ச் அப்படின்னு வரும், சிலது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா, இப்போ சமீப காலங்களாக வந்து இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது இல்லையா, அக்கௌண்ட் பிளாக்னு வரும். ஸோ பல வகையான காரணங்கள் இருக்கும். அதுல வந்து என்ன காரணம்னு அந்த பேங்க் மெமோவை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் கேஸே நம்ம ஃபைல் பண்ண முடியும். அந்த செக் பவுன்ஸ் கேஸ்ன்றது வந்து ஒரு சில வகையில நம்ம கேஸே ஃபைல் பண்ண முடியாம கூட போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப துல்லியமா அதை பார்த்து அட்வொகேட்டை மீட் பண்ணிட்டு இதை வந்து எந்த வகையான கேஸை நம்ம வந்து இந்த இதுல போடலாம் அப்படின்றத பார்த்து செய்யறது நல்லது. சார் இப்ப செக் பவுன்ஸ் கேஸ் ஆச்சு அப்படின்னா எந்த சட்டத்துக்கு கீழே சார் பொருந்தும்? செக்ஷன் 138ல நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. நெகோஷியபிள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல அதன் கீழே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். இது வந்து ஒரு கிரிமினல் கேஸ். இதை ட்ரை பண்றது ஒரு கிரிமினல் கோர்ட்ல, சிவில் கோர்ட்ல கிடையாது. நிறைய பேர் வந்து சிவில் கோர்ட் நினைச்சிருப்பாங்க, சிவில் கோர்ட்டே கிடையாது. இது வந்து கிரிமினல் கோர்ட்ல, முக்கியமா இத பெரும்பாலான நேரங்கள்ல ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல பண்ணுவாங்க. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ன்றது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வாய்தா வரும் இல்லையா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒண்ணு, 15 நாளைக்கு ஒண்ணு அப்படின்ற மாதிரி வரும். நிறைய நேரங்கள்ல 10 மாசத்துல இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள இந்த கேஸை முடிஞ்சிடும். ஓகே, இதுல 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு, அதை நிரூபிக்கப்பட்டால். சார் இப்ப செக் பவுன்ஸ் ஆகுது, உடனே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இல்லாம நம்ம வந்து உடனே என்ன சார் செய்யணும்? முதல்ல பேங்க் அணுகி அந்த மெமோவை வாங்கணும். ஒரிஜினல் செக் பவுன்ஸ் ஆச்சு இல்லையா, அந்த சீல் போட்டிருக்கு, அதையும் வாங்கணும். அதை எடுத்துக்கிட்டு அட்வொகேட்டை அப்ரோச் பண்ணணும். நம்ம 2 மாசம் கழிச்சு போலாம், 3 மாசம் கழிச்சு போலான்னு மட்டும் இருந்துடக்கூடாது. உடனே போய் இமீடியட்டா லீகல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும். அதுதான் வந்து முக்கியமா இவங்க செய்ய வேண்டியது. முக்கியமான நேரங்கள்ல இவங்க ஏதோ ஒரு எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு தாமதப்படுத்திட்டாங்கன்னா பணமே வராம போறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். சார் இப்ப இதுல வந்து எந்த மாதிரி அட்வொகேட்டை இவங்க போய் சந்திக்கணும் சார்? பொதுவா செக் பவுன்ஸுக்குன்னு பெரும்பாலும் நிறைய பேர் அதையே ஸ்பெஷலைஸ் பண்றவங்க இருப்பாங்க. எனி சிவில் லாயர் ஆர் எனி கிரிமினல் லாயர் இதை வந்து பண்ண முடியும். பட் அதுல துல்லியமா அனுபவம் வாய்ந்தவங்க இந்த வேலையை செஞ்சாதான் நல்லது. அனுபவம் இல்லாத ஒரு சில அட்வொகேட்ஸ் வந்து டக்குன்னு இதை எடுத்துட்டு சாதாரணம் தானே அப்படின்ட்டு லிமிடேஷனை விட்டுட்டாங்கன்னா, லிமிடேஷன் அந்த டைமை விட்டுட்டாங்கன்னா இது வந்து நமக்கு முழுசா நஷ்டம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சார் இப்ப இந்த டைமை விட்டுட்டா அப்படின்னு சொல்றீங்களா சார், அது 90 நாள்னு சொல்றாங்க. ஒருவேளை நான் 91வது நாள் ஒரு நாள் லேட்டா போனாலும் பிரச்சனை வருங்களா? நல்லா கேட்டுங்க, இது வந்து 90 நாள் 60 நாள்னு பொதுவா நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவே இட் இஸ் ராங். எப்படின்னா ஒரு செக் பவுன்ஸ் ஆச்சுன்னா 30 நாளைக்குள்ள லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சாகணும். அதே மாதிரி அடுத்தது 60 நாளைக்குள்ள செக்கு பவுன்ஸ் கேஸை வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். ஓகே, ஃபைல் பண்ணாதான் அதுக்கப்புறம் நம்பர் ஆகி உங்களுக்கு வந்து இதை நிரூபிக்கப்பட வேண்டும். அது அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம செக் பவுன்ஸ் ஆகி 3 மாசம் கழிச்சோ 6 மாசம் கழிச்சோ நம்ம போனோம்னா நம்மளால இது வந்து டைம் லிமிடேஷன் போயிருச்சு, அதனால இனி நீங்க இந்த கோர்ட்டுக்கு நீங்க வர முடியாது, வேற கோர்ட்டுக்கு சிவில் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னாங்கன்னா அது வந்து இழுத்து அதை நிரூபிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். சார் ஒருவேளை வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து வச்சிருக்கிறேன், இதை அனுப்புனா போதாதா அப்படின்னு கேட்டா எப்படி சார்? வாட்ஸ்அப் மெசேஜும் இப்போ லேட்டஸ்டா இருக்கிற பிஎன்எஸ்ல அது வந்து ஓகே ஆகும். அதுல வந்து 2 டிக்கு வரணும். 2 டிக்கு வந்து அதை வந்து கரெக்டா துல்லியமா வந்து அதை நிரூபிக்கணும். துல்லியமா நிரூபிக்கும் பட்சத்துல கண்டிப்பா அதையும் வந்து கோர்ட்டு போய் ஏத்துக்கிறாங்க. சார் இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டா என்னென்ன மேண்டட்டரி ப்ரொசீடிங் சார் நடக்கும்? பொதுவா ஃபர்ஸ்ட் லீகல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கமான்னு பார்ப்பாங்க.
டைமுக்குள்ள அனுப்பியிருக்குமான்னு பார்ப்பாங்க. அடுத்து வந்து கரெக்டான டைம்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் தான் அந்த செக்கை கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அந்த நபரே கொடுத்துருந்து அவரால் பணம் கட்ட முடியாத சூழ்நிலை, எதனால கட்ட முடியல, வேற ஏதாவது கிரிமினல் கேஸ் இன்வால்வ்டான்னு பார்ப்பாங்க. அப்படி எந்த ஒரு கேஸுமே இல்லை, இவர் கொடுத்த வாக்குறுதியை இவர் காப்பாத்தல அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு எதிரான தீர்ப்பு வரும். சார் இப்ப ஜெயில் தண்டனை மட்டும்தான் வருமா இல்ல அந்த பணத்தை ரிட்ரீவ் பண்ணி தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? பொதுவா செக் பவுன்ஸ் கேஸ்ல செட்டில்மெண்ட்டும் வரும், அதே நேரத்துல அவருக்கு பனிஷ்மெண்ட்டும் சேர்ந்து வரும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பணம் கட்டாம விட்டுட்டு கடைசி வரைக்கும் வாதாடிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த நீதிபதி அவர்கள் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்பா நீங்க 2 பேரும் ஒன்னா பேசி சமரசமா போறீங்களா, இந்த மாதிரி இருந்தா உடனே உனக்கு டைம் கொடுக்கறது கூட தயார்னு சொல்லி மீடியேஷனும் ரெஃபர் பண்ணி பண்ணுவாங்க. அந்த மீடியேஷன்லயும் அவர் இல்ல நான் கொடுக்க வேண்டியதா இல்லை அப்படின்னு போய் சொல்லிட்டாருன்னா கொடுத்தவர், அவருக்கு வந்து நீதிபதி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு டைம் அவகாசம் கொடுத்து நீங்க வாதாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 பேருடைய முறையீட்டின் இதுல பார்க்கும்போது அவர் கண்டிப்பா இவர் தான் செக் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுக்குண்டான செட்டில்மெண்ட் அமௌண்ட் உண்டு, காம்பன்சேஷன் உண்டு, அப்புறம் வக்கீல் சார்ஜ் மற்றதெல்லாம் உண்டு, அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ செக் பவுன்ஸ் கேஸ்லோடைய முக்கியமான சாராம்சமே இதுதான் சார். அதிகமா நடக்கக்கூடிய இந்த இடத்துல பேசிக்கா இந்த மிஸ்டேக் எல்லாம் நடந்துட்டா கஷ்டம் அப்படின்னா என்ன சார்? பொதுவாகவே நிறைய பேர் பிளாங்க் செக் கொடுப்பாங்க. பிளாங்க் செக்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். பிளாங்க் செக்னா அமௌண்ட் போடாம, பேர் போடாம, தேதி போடாம கொடுத்துருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் கையெழுத்து கூட போடாம கொடுத்துருவாங்க. ஓகே, கையெழுத்து போடாம கொடுத்தாங்கன்னா அந்த மக்கும் அதை வாங்கிட்டு போயிடும். ஓகே, அது வந்து பரவாயில்ல, செக்கு தானே இது வந்து ஞாபகத்துக்கு அப்படின்னு. அது வந்து ரொம்ப தப்பு 2 சைட்லையுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நேரம் தேதி, யார் பேருக்கு நீங்க கொடுக்க போறீங்க, அவங்க பேரு, இன்ஃபேக்ட் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருந்ததுன்னா அக்கௌண்ட் நம்பரையும் சேர்த்து கூட எழுதிடலாம். ஏன்னா வேற யாருக்காவது மாத்தி விட முடியாது வேற பேர்ல, ஏன்னா அதையும் வந்து செஞ்சிருவாங்க ஒரு சில பேர். அது சரியான அமௌண்ட்டையும் வந்து போடாம கொடுக்கக்கூடாது, கையெழுத்தை போட்டு அப்படி கொடுக்கலாம். ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருந்தால். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க கடன் ஒருத்தர் வாங்கியிருப்பாரு, ஓகே, அந்த வாங்கினவர் வந்து ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்துருப்பாரு டேட்டு கிட்ட போடாம. இவர் செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் கூட திடீர்னு ஒரு 4 வருஷம் கழிச்சு போட்டாருன்னா கூட அதுவும் பெரிய தொல்லை தான். அதனால தேதியோட போடுறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோன் டாக்குமெண்ட், எந்த ஒரு லோன் டாக்குமெண்ட்டும் இல்லாம சகட்டு மேனிக்கு அது பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தானே, இவர் தெரிஞ்சவர் தான், நான் நாணயஸ்தேன், நான் வந்து கொடுத்துருவேன், நீங்க நாணயஸ்தேன், ஆனா எதிர்த்தாப்புல இருக்கிற நாணயஸ்தா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது மாதிரி கேஷ் சப்போஸ் நீங்க கொடுக்குறீங்க, செக்கை கொடுத்துட்டு கேஷை ரிட்டர்ன் பண்ணும்போது கேஷா கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த செக்கை வந்து போட்டாங்கன்னா அதுவும் வந்து மிகப்பெரும் ஆபத்து. ஸோ இது மாதிரி 2 பக்கமும் ஆபத்தை சொன்னேன். லிமிட்டேஷன் ஆபத்து வந்து யாருன்னா அந்த செக்கை வாங்கினவர் தான். செக்கை வாங்கினவர் துல்லியமா அந்த செக்கை அந்த டேட்ல கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு 90 நாள் டைமு. அந்த 90 நாளைக்குள்ள நீங்க செக்கை போடலை அப்படின்னா ப்ராப்ளம். அதுக்கப்புறம் திருப்பி போட்டீங்கன்னா அந்த கேஸும் வந்து அது பேங்க்லயும் வந்து செல்லாது. சப்போஸ் பவுன்ஸ் ஆகி அதை 30 நாளைக்குள்ள லீகல் நோட்டீஸ் அனுப்பணும். அதை பண்ணலைனாலும் ப்ராப்ளம். சரி, லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டீங்க. லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் 60 நாள்ல நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். அந்த 60 நாள்ல கேஸ் ஃபைல் பண்ணலைனாலும் அகைன் ப்ராப்ளம். ஸோ லிமிட்டேஷன்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது மாதிரி வாய்மொழி வாக்குறுதி, யாராவது வந்து செக் பவுன்ஸ் பண்ணிட்டாங்க, சார் கொஞ்சம் 1 மாசம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணுங்க சார், 3 மாசம் வெயிட் பண்ணுங்க சார், நான் கொடுத்துறேன் அப்படின்னா அந்த லிமிட்டேஷன் போயிடும். அப்படியே கெஞ்சி உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு கெஞ்சினாலும் எது பண்ணாலும் சரி, சட்டப்படி நீங்க எடுக்கிற நடவடிக்கை நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். பணம் வந்தாலும் நிறைய பேர் வந்து இது என்னங்க லீகல் எக்ஸ்பென்சஸ் ஆகும், அவர் கொடுத்துட்டாருன்னா அதை மிச்சம் பண்ணலான்னு. இவங்க மிச்சம் பண்றது வந்து 10,000மோ 20,000மோ, ஆனா போறது என்னமோ 20 லட்சம் 25 லட்சம் போயிடும். அதனால அந்த ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருங்க, அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. உங்க பணத்துக்கு மோசம் இல்லாம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த வீடியோல சார் வந்து 100 ஹைலைட்ஸையும் கரெக்டா சொல்லியிருப்பாரு. நீங்க உழைச்ச பணம், இந்த வீடியோவை செக்கு வாங்குற உங்க நண்பர்களுக்கும் செக்கு கொடுக்குற உங்க நண்பர்களுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. பெட்டரா அவங்களுக்கு எல்லா விஷயமும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா இருக்கிறேன் அப்படின்னா எந்த விஷயமும் தப்பில்லை. எதிராப்புல இருக்கிறவங்களும் நல்லா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு கட்டாயம் எந்த மாதிரி எல்லாம் அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது வந்து தாமதமானாலோ அலட்சியப்படுத்தினாலோ ஒரு வாய்மொழியா நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்துட்டாலோ கடைசியில் ஏமாற போறது என்னவோ, சட்டத்திற்கு போகும்போது சாட்சியங்கள் தான் தேவை, ஆதாரங்கள் தான் தேவை. அந்த ஆதாரம் இல்லை அப்படின்னா ஸோ இழப்பு அப்படிங்கிறது நம்ம தான் அனுபவிக்க போறதா இருக்கும்.
ஸோ அதனால கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அடுத்து இதே மாதிரி ஒரு தீவிரமான ஒரு மக்கள் டிஸ்கஷன்ல அடுத்ததுல சந்திக்கிறேன். நன்றி.